டிசம்பர் 24 மகாநதியில் எனக்கு என்ன நடந்ததுன்னா, விஜய் வந்து டாக்டர் கிட்ட வெண்ணிலாவை பேசுகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் ரொம்ப தயங்குறாங்க. உடனே டாக்டர், என்ன நீங்கள் இப்படி தயங்குறீங்க, நான் எல்லாமே சொல்லிட்டேன், இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பக்கத்தில் வச்சு மெமரியெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் பக்கத்துலேருந்து நல்லா பேசினாலே அவங்க சீக்கிரமாக குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜய், அப்படிலாம் இல்லை டாக்டர், நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன், ஆனால் நான் இப்போ தான் அவங்கள பார்க்கேன், ரொம்ப நாள் தேடிட்டு, இதுக்கு இடையில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ இந்த நிலமையில நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க, இது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, ஆனால் அவங்க தான் இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப தயங்குறாங்க. உடனே டாக்டர், எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, நீங்கள் இப்படி வீட்டில் இருந்து இங்கே வந்து டெய்லியும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் டெய்லியும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும், இதுவே திரும்ப அவங்களுக்கு பயந்து நீங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கும், நான் பயங்காட்டுறதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மை, நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. உடனே விஜய் சரி ஓகே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வெண்ணிலா போய் பார்க்க போகிறாங்க. அங்கே நர்ஸு விஜயை பார்த்தோன்னே, உங்களை பார்த்தோன்னே தான் சார் இப்படி சிரிச்சுக்கிட்டு புன்னகையோட உயிர் வந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்க, ஒரு ஜூஸ் கொடுக்க சொன்னேன், அதை கூட இன்னும் குடிக்க மாட்டேங்காங்க, நீங்கள் கொடுங்க குடிப்பாங்கன்னொடனே அதே மாதிரி விஜய் வாங்கி அந்த ஜூஸை குடிச்சோன்னே வெண்ணிலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை குடிக்கிறாங்க. அப்போ பார்த்து நர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, வீட்டில் கூட்டிகிட்டு போனால் சீக்கிரம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நர்ஸும். உடனே விஜய் இப்படி யோசிச்சுட்டு, சரி நான் வெளியில் போய் சிக்னல் இங்கே கிடைக்க மாட்டேங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்ட சொல்லிட்டு வெளியே வந்து காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி டாக்டர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் சீக்கிரமாக சரியாயிருவாங்க அப்படின்னு. உடனே காவேரி அப்படி யோசிக்காங்க, என்ன அப்படின்னு விஜய் கேட்கவும், காவேரி பரவாயில்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், கொஞ்ச நாள் தான், உனக்கு விருப்பம் இருந்தால் ஓகே, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி பரவாயில்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து வெண்ணிலாக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராகினி வந்து அங்கே காவேரியை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு காவேரி, நீ இந்த வீட்டில் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நான் உன்னை கேட்கணும், நீ வந்து என்ன கேட்கியோ, தயவு செஞ்சு என் முன்னாடியே வராத, உன் மூச்சை நீ என்னைக்காவது கண்ணாடியில் பார்த்துருக்கியா, இந்த மாதிரி கேடு கட்டவளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, ஆமாம் என் மூஞ்சி நான் கண்ணாடியில் பார்த்துருக்கேன், இன்னும் இந்த காவேரி இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தாமல் இருக்கியே, நீ என் கண்ணாடியில் என் மூஞ்சி சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, என்ன நீ திமிரில் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என் முன்னாடியே நிற்காத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, நீ என் மேலே உள்ள கடுப்புலலாம் ஒன்றும் இது பண்ணல, நீ விஜய் மேலே கடுப்பில் இருக்க, அதனால தானே அதை என்கிட்ட கட்டுற அப்படிங்கவும் அதுக்கு காவேரி, என்னடி அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாகவே நிற்கிறாங்க. உடனே ராகினி, உன்னை வெறுப்பேற்றி பார்க்கணும், அதனால தான் நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் சொல்கிற எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் நடக்கிறது தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், அவர் சொல்லி தான் நான் செய்கிறேன், அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வர்றாருன்னொடனே, ஓ உனக்கு அவளை வேலைக்காரியாவே மாற்றிட்டாரா, சரி சரி நல்லா செய்ய அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ராகினியை பற்றி சொல்கிறாங்க, உன்னையெல்லாம் மூட்டை பூச்சி அடித்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லியிருக்கா, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. உடனே ராகினி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இப்படியே மூக்கு சிந்திட்டு இருப்பேன், ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன், நீ இப்படி இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டு வெளியே வராங்க. அங்கே கங்கா வராங்க. உடனே பாருங்க உங்கள் தங்கச்சி அவள் எக்ஸுக்கு, வீட்டுக்காரோட எக்ஸுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். உடனே காவேரி வந்து, நான் அவர்லாம் சொல்லி ஒன்றும் நான் செய்யலை, வாரதான் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், இதையே பெருசாக சீன் கிரியேட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே கங்கா வந்து ராகினி கடுப்பேற்றுற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. உடனே காவேரியும், இந்த பேர் நான் கொலைகேஸில் உள்ளே போனேன்னா உன்னையை போட்டு தான் போவேன் அப்படிங்காங்க. உடனே கங்காவும், நானும் சேர்ந்து செய்கிறேன்டி, இவளே இப்படி தான் பண்ணணும், இவளை மூட்டை பூச்சி கேஸில் தான் இவள் வருவா, கொலைகேஸ்லலாம் வரமாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ராகினி அங்கேருந்து போகிறாங்க. சரின்ட்டு உடனே கங்கா சொல்கிறாங்க, இவளெல்லாம் இப்படி தான் ஓட விடணும், இவளெல்லாம் பேசவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகினி போனோடனே கங்கா கேட்குறாங்க காவேரி கிட்ட, அவள் இங்கேயே தான் கூட்டிகிட்டு வர்றான்னு உன் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னோடனே காவேரி ரொம்ப தயங்கி கேட்டாருக்கா, நான் என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னோடனே காவேரி, நீ இப்படின்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிற அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க காவேரியை பார்த்து. அதுக்கப்புறம் காவேரி அவங்க அக்கா கிட்டே கேட்குறாங்க, என்னக்கா நீ கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ரொம்ப சோகமாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த அவங்க வீட்டுக்கார் டான்ஸ் ஆடினால கும்புறேன் அதை காட்டினோடனே, மாமா சூப்பராக டான்ஸ் ஆடுற அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே, நீ உனக்கு மாமா மட்டும் தான் கணக்கு தெரியுறா, பக்கத்தில் ஒரு தீர்க்கால அவளை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே கூட நடிக்கிறவங்களா இருக்கும், அவரும் அப்படி தான் சொன்னார், ஆனால் இவளை நான் அந்த சீரியலை பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இப்போல்லாம் ரொம்ப பொய் சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அப்படிலாம் இருக்காதுக்கா, நீ மாமாவெல்லாம் சந்தேகப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லடி, உனக்கு ஒரு வெண்ணில இருந்த மாதிரி எனக்கு யாராவது வந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அப்படிலாம் இருக்காதுக்கா அப்படிங்கிறாங்க. சரி என் கூட வா அப்படின்னு அவங்க அக்கா அவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் கங்கா வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்து குமரன் நடிக்கிற ஷூட்டிங்கில் செக் பண்ணி பார்த்து அவங்க மாமா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே காவேரி சொல்கிறாங்க, யாராவது பார்த்து திட்ட போகிறாங்க, நீ பாட்டு கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிறாங்க. அங்கே ஒருத்தர், என்னம்மா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கவும் இவங்க 2 பேரும் முழிக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே இருந்துட்டு, நீங்கள் அவங்க 2 பேரும் இங்கே அனுப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் விசாரிக்காங்க. அவங்க குமரன், நீங்கள் குமரன் மிஸ்ஸஸ் தானே அப்படின்னு இவங்க கேட்காங்க. உடனே ஆமாம் அவங்க ஷூட்டிங் வரலையே அப்படின்னு கேட்டோடனே அவங்க ஷூட்டிங் வருதாவோ அவங்ககிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷூட்டிங் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே காவேரி அப்படி சமாளிக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த சைடாக வந்தோம், ஷூட்டிங் போயிருப்பாங்களான்னு பார்க்க வந்தோம், டேரக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போது உடனே அவர் சொல்கிறார், வேறு ஏதாவது டேரக்டரை பார்க்க போயிருப்பாங்க, நீங்கள் அங்கே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அக்கா சும்மா விடாமல், நான் அந்த ஃபோனை காட்டி இந்த பொண்ணு இங்கே நடிக்காங்களா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவர், இந்த பொண்ணு இங்கே கிடையாதுமா, குமரன் மட்டும் தான் இங்கே நடிக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க அக்கா இழுத்துட்டு வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாடி உங்கள் மாமா இங்கே இல்லவே இல்லை, நான் இன்றைக்கி அவருக்கு ஃபோன் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ண போகிறாங்க. உடனே காவேரி, அக்கா நீ மாமாவை சந்தேகப்படுறீ, அப்படிலாம் ஃபோன் பண்ணாது அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா அதெல்லாம் கேட்காம நான் அவருக்கு பண்ணுவேன்னு பண்ணுறாங்க. உடனே குமரன் ஃபோன் எடுத்துகிட்டு, கங்கா என்ன ஃபோன் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டோன்னே அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு குமரன், நான் ஷூட்டிங்கில் இருக்கேங்கிறாங்க. உடனே நீங்கள் சீரியல் ஷூட்டிங்கில் தானே இருக்கீங்க அப்படின்னு கங்கா கேட்கும். அதுக்கு குமரன் ஆமாம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே கங்கா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா அந்த லொக்கேஷன்லேயே ஷூட்டிங்கில் இருக்கீங்கன்னு கேட்டோன்னே உடனே குமரி, இல்லை நான் வேறு லொக்கேஷனில் இருக்கேன், என்னன்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரிட்டு சொல்கிறாங்க, எப்படி பற்றியா பச்சையாக போய் சொல்கிறாரு என்கிட்ட அப்படின்னோடனே காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயோட தாத்தா விஜயை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி வந்து, என்னங்க வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு எதின்னு அங்கேயே இருக்கான், காவேரி சொல்லணும், அவளை யார் கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, ஆமாம் அதை இப்போ தான் அவளே உணர்ந்திருக்கா, இப்போ அது மேலே அவள் கோவப்பட்டு விஜய்கிட்ட எப்படி கோவத்தை நேரடியாக காட்ட முடியாதுன்னு வேறு மாதிரி காட்டுறா. உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, பிறகு எப்படி கோவத்தை காட்ட முடியும், ஏதாவது சொன்னால் நீ தான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஒன்று தாத்தாவும், ஆமாம் என்கிட்டே அவன் அப்படி தான் சொல்கிறான்னு பார்த்தா கரெக்டாக அங்கே விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து வாசலில் நிற்காங்க. இதை பார்த்துட்டு ராகினி ரொம்ப சந்தோஷம், அடி போடு அப்படிங்கிறாங்க. இந்த சீனை பார்க்க இப்போ பார்த்து காவேரி இல்லாமல் போயிட்டால அப்படின்னு ராகினி அப்படி தேடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.